நேத்து லாஸ்டா எந்த சம்மோட முடிச்சோம்? எந்த சம்ம லாஸ்டா பார்த்தோம்? எக்ஸாம்பிளோட முடிச்சோம்க்கா. எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம் எல்லாமே. பயிற்சியில வந்து உங்களுக்கு 2 சம் ஹோம் கொடுத்தேன், 1ம் 3ம் கொடுத்தேன். இப்போ செகண்ட் பார்க்கணும், கரெக்டா? ஆமாங்கக்கா. ஓகே. செகண்ட் சாப்டர் 1 வேர்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம். ஓகே, இடையில நம்ம பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டின் யாராவது படிங்கம்மா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்க. 12 மீட்டர் 16 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி W மீட்டர் அகலமுள்ள நடைபாதை அமைக்கப்படும் போது ஃபுல்லா வாசிச்சிருவாக்கா. ஃபுல்லா படிச்சிருங்கம்மா. அதன் மொத்த பரப்பு 285 சதுர மீட்டராக அதிகரிக்கிறது. நடைபாதையின் அகலத்தை கணக்கிடுக. ஓகேம்மா, வெரி குட். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செவ்வகம், ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அந்த ஷேப்ல ஒரு பூங்கா, பார்க் இருக்கு. அதோட நீளம் அகலம், லென்த் அண்ட் பிரெத் ஒன்னு வந்து 12, ஒன்னு 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இத சுத்தி W மீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி, பிரெத் இருக்கிற மாதிரி ஒரு கிராவலிங் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நடைமேடை மாதிரி. ஓகே, நடந்து போறதுக்கு ஒரு அந்த பூங்கா சுத்தி நடந்து வர்றதுக்கு ஒரு பாதை அமைக்கிறாங்க. அமைக்கும் போது இதோட மொத்த பரப்பு, இப்போ ஃபுல்லா இதோட மொத்த பரப்பு எவ்வளோ அப்படின்னா 285 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுர மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதிகரிக்கிறது அப்படின்னா இந்த நடைபாதையின் அகலத்தை மட்டும் கேக்குறாங்க. இந்த நடந்து போற இந்த பகுதியோட அகலம், அந்த டபிள்யூன்னு சொன்னாங்கல்ல, அது எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? இப்படி இருக்கு. இது வந்து 12, இது 16, இது 16, இது 12. இதை சுத்தி இப்ப W கேப் விட்டு ஒரு நடந்து போறதுக்கு பாதை ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ இதோட ஃபுல் ஏரியா, இந்த பரப்பளவு என்னன்னா 285. அப்படின்னா அந்த டபிள்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா? புரியுது. ஓகே. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. சொல்லுங்கம்மா, எதுவும் சொல்லுமா? A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meter wide inside all the way around so that it increased the total area to 85 meters square. What is the width of the pathway? இப்போ 16, 12 இப்படி இருக்கிற மாதிரி ஒரு பார்க் இருக்கு. இது சுத்தி நான் கிராவலிங் பாத்துன்னு சொன்ன நடந்து போற அந்த பாத்வே, ஒரு வழித்தடம் ஒண்ணு அமைக்கிறாங்க. இதோட அளவு என்னன்னா W. இதோட அந்த பிரெத், வித்துன்னு சொல்லுவாங்க, அந்த அகலம் வந்து W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சுத்தி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லா இந்த பார்க்க ஃபுல்லா மெஷர் பண்ணி பாக்குறாங்க. ஏரியா பரப்பளவு எவ்வளவுன்னு பார்க்கும்போது எவ்வளவு வருதான், 285 மீட்டர் ஸ்கொயர் வருது. அப்படின்னா இப்ப புதுசா அந்த கேப் அமைச்சிருக்காங்கல்ல, பாத்வே நடந்து போறதுக்கு, அந்த அகலம் எவ்வளவு, அந்த வித்து எவ்வளோ அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. உங்களுக்கு புரியுதாமா? புரியுதுக்கா. ஓகே, ஈஸி தான். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இதே மாடல்ல இன்னொரு சம் வரும் உங்களுக்கு, இந்த எக்ஸசைஸ்லயே இருக்கு, இந்த எக்ஸசைஸ்லயே இருக்கு. இந்த பார்க்குக்கு மேல இன்னொரு ஒரு பாத் ஒண்ணு ரெடி ஆகுது.
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன நோடாதா? சரி, ஓகே. சரி, இப்படி இருக்கட்டும். சரி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் கேப் கரெக்டா வரணும்னு அதுல கரெக்டா வரல. அதனால நான் அப்படி விட்டுட்டேன். சரி, எல்லா பக்கமும் நான் ஈக்குவலா தான் இருக்கு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள் செவ்வக வடிவத்துல ஒரு பூங்கா இருக்கு, பார்க். இது உள்ள இருக்கிறது பார்க். அதோட மெஷர்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? 12, 16 குட்டி அளவை 12ன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஹைட், இது வந்து இந்த நீளத்தை வந்து நீங்க பெரிய அளவா எடுத்துக்கோங்க. 16 நான் எடுத்துக்கிறேன். இப்போ இத சுத்தி எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி W அளவு இருக்கிற மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு பாத்து வழித்தடம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசா இப்போ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஃபுல் ஏரியா பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 285 ஆமா? ஆமாங்கக்கா. ஓகே, சரி. ஏரியா ஃபார்முலா தெரியுமா ரெக்டாங்கிளுக்கு, செவ்வகத்துக்கு? L into B க்கா? வெரி குட், L into B. சரி, இப்போ நம்ம புதுசா ரெடியா இருக்கிற இதோட நீளம், லென்த் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவா இருக்கும்? ஏற்கனவே இங்க இருந்து இது வரைக்கும் 16 16 கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு 16 தெரியுது. இந்த அளவு வந்து டபிள்யூவா தான் இருக்கும், இதுவும் டபிள்யூவா தான் இருக்கும். அப்போ இது ஒரு டபிள்யூ, இது ஒரு டபிள்யூ, அப்ப 2W. அது கூட இந்த 16 கூட்டினோம்னா 16 பிளஸ் 2W. இதுதான் ஓவராலா இதோட லென்த், நீளம். ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னும் போது இந்த W, இந்த 16, இந்த W மூணுத்தையும் கூட்டினோம்னா 16 பிளஸ் 2W. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த பிரெத் சொல்லுங்க. இதுல இருந்து இது வரைக்கும் இது வந்து எவ்வளோ? 12. இது எவ்வளோ? W. இது எவ்வளோ? W. அப்ப மூணுத்தையும் கூட்டினாதான் இதோட டோட்டல் ஹைட் எவ்வளவு வரும்? 12 பிளஸ் இங்க ஒரு W, Wனா 2W. புரியுதாம்மா? புரியுதுங்கக்கா. இது லென்த்துக்கு, இது பிரெத்துக்கு இப்ப நம்ம எவ்வளவு எழுதியிருக்கோம்? 12 பிளஸ் 2W. எக்ஸ்ட்ராவா 2W ரெண்டு பக்கமும் ஆட் ஆகுது, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ தான் 285. இதை நம்ம சால்வ் பண்ணி W கண்டுபிடிக்க போறோம். அப்ப சால்வ் பண்ணுவோம். ஒண்ணுன்னா நான் உள்ள கொடுத்து மல்டி பண்றேன். 16 கூட 12 மல்டி பண்ணுங்கம்மா, எவ்வளவு ஆன்சர் வருது பாருங்க. 196. ஆமாங்கக்கா. 16 கூட 2 2W மல்டி பண்ணா 32. 2 into 12 24W. 2W into 2W 4W 2W square க்கா? 4W square. 2 2s are 4. ஓகே, இங்க என்ன இருக்கு? 285. அதை நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, மைனஸ்ல வந்துடும். 285 equal to 0. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? லென்த் பிரெத் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எதெல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு? 4W ஸ்கொயர். அடுத்து W டேர்ம் இங்க 32 இருக்கு, இங்க 24 இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் கூட்ட வேண்டியதான். கூட்டினா என்ன வேல்யூ வரும்? 56W. இங்க 196 இருக்கு, இங்க மைனஸ் 285 இருக்கு. அப்படியே சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. கரெக்டா?
சாரி 89 ஆமா 89 வருது. ஆமாக்கா. ஓகே கரெக்டா போட்டிருக்குமா, எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்குமா? அக்கா 16ஐயும் 12 இருக்குன்னா 192 தான்க்கா வருது. ஆமாக்கா. ஓகே இங்க பாருங்க மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகே 192 அதுல சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 93க்கா. 93 வருதா? 93 ஈக்குவல் டு 0. சரி இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்த வேண்டியதான். இங்க நடுவில் உள்ள 56 அப்படியே நான் நடுவில் போட்டுக்கிறேன். 4யும் 93 பெருக்குங்கம்மா. -93 தானக்கா? அப்படின்னா சரி சொல்லுங்க, மல்டி பண்ணி சொல்லுங்க. 372வா? ஆமாக்கா. -372. இந்த மைனஸையும் பிளஸும் மைனஸ், மைனஸ் பிளஸ் மைனஸ் ஒண்ணுன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது போட்டா ஆன்சர் வரும் நான் டைரக்டா போட்டுறேன். ஆனா நீங்க ஒண்ணுன்னா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 6ஐயும் 62ஐயும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வரும். ரெண்டுத்தையும் நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னா 372 வரும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 56 மைனஸ்லயா? கரெக்டா வரும். ஓகேவா? சரி இப்போ முன்னாடி வந்து 4 இருக்கு. அந்த 4ஆல இங்கேயும் நீங்க வகுத்துக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப 3 டைம்ஸ் இது W minus 3/2 W plus 31/2ன்னு எடுத்துப்போம் ஈக்குவல் டு 0. நமக்கு W தான் வேணும். அப்ப இது ஆப்போசிட் சைட் போனா பிளஸ்ல வரும். இது ஆப்போசிட் சைடு அதனால அதை நம்ம விட்டுறலாம். அப்ப W ஓட வேல்யூ 3/2. 3/2 நம்மளால நீளம் கேட்டா 3/2 சொல்ல முடியாது. அப்ப இதையும் கேன்சல் பண்ணி போடுங்க. 1.5 வரும். அப்ப ஃபைனலா எழுதும் போது W அந்த அகலம், அந்த பாதையின் அகலம் அப்படின்னு ஃபைனலா எடுத்து எழுதி எல்லாமே மீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ல எப்படி மார்க் எல்லாம் மீட்டர்க்கா. அப்போ 1.5 மீட்டர் அப்படின்னு எழுதணும். சிம்பிள் தான். நீளம் அகலம் இது ரெண்டும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். அதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்றோம். ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வருது. அதை நம்ம காரணிப்படுத்தி போட்டிருக்கோம். அவ்வளவுதான். பாருங்க, இது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே, மத்தவங்களுக்கு யாருக்கும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. ஓகே, டவுட் இருந்தா ஓகேம்மா. சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடுவோமா? தேர்ட் சம் நீங்க ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. போட்டுட்டீங்களா? நான் திருப்பி சொல்லி தரணுமா? போட்டோம்க்கா. ஒரு டைம் சொல்லித்தாங்கக்கா, கொஞ்சம் டவுட்டா இருந்தது. என்னன்னா 2 பஸ் நினைக்கிறேன், பஸ் தானவா? 2 பஸ் போயிட்டு இருந்தது. அதோட தூரம் வந்து 90 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஒரு பஸ் 2 பஸ்மே ஒரே டயத்துல ஸ்டார்ட் ஆகி போகுது. ஆனா ஒரு பஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுது. ஒரு பஸ் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போகுது. 1 மணி நேரமா 30 நிமிஷம், அரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்னு கொடுத்திருந்தாங்க. 30 நிமிஷம்னு. ஸ்பீடு வந்து ஒன்னு வந்து நார்மல் ஸ்பீட்ல போகுது, ஒன்னு வந்து இந்த நார்மல் ஸ்பீடை விட 15 கிலோமீட்டர் வந்து ஜாஸ்தியா போகுது.
அப்படின்னா இதோட வேகம் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டின். நமக்கு ஃபார்முலா நேத்தியே தெரியும், சொல்லி கொடுத்துருந்தேன். டி ஸ்பீட் டைம் அப்படின்னு, அதாவது தொலைவு, வேகம், காலம். நமக்கு இதுல காலம் கொடுத்துருக்கிறதுனால டி பை எஸ் இதுதான் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். தொலைவு பை வேகம் அப்படின்னு எடுத்துக்க போறோம். தொலைவு டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர், அதாவது நார்மல் ஒன்னு இருக்கும், எக்ஸ்பிரஸ் ஒன்னு இருக்கும். ஓகேவா? பயணிகள் தொடர் வண்டி, விரைவு தொடர் வண்டின்னு அங்க பார்த்தோம். இது பயணிகள் பேருந்து, விரைவு பேருந்தா கூட இருக்கலாம். ஓகே, எக்ஸ்பிரஸ். இப்போ டி பை எஸ் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே தொலைவு 90 தான். வேகம் வந்து நார்மல் வந்து எக்ஸ்ல போகுது, மைனஸ் எக்ஸ்பிரஸ்னா 90, அதோட வேகம் வந்து எக்ஸ் பிளஸ் 15. இது ரெண்டுத்தையும் கழிச்சா எவ்வளவு வித்தியாசம்னா 1/2 மணி நேரம் வித்தியாசம் சொன்னாங்க. 1/2 மணி நேரம்ன்றது நிமிஷத்துல இருந்ததுனால நான் 60ஆல வகுத்து அதை ஹவர்ஸ் மணி நேரத்துக்கு மாத்திக்கிறேன். அடிச்சோம்னா 1/2. இது வரைக்கும் நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிற 90 வெளியில எடுத்துடுறேன். அப்ப 1/x மைனஸ் 1/x பிளஸ் 15 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எழுதலாம். இங்க போடுறோமா? இப்போ இந்த 90 ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா பெருக்கல்ல இருக்கிறது அந்த பக்கம் வகுத்தல்ல போயிடும். பேலன்ஸ் இங்க வந்து 1/x மைனஸ் 1/x மைனஸ் 15 இருக்கா? இதுனா கிராஸ் மல்டிபிள், குறுக்கு பெருக்கல் பண்றேன். அப்ப இந்த எக்ஸ் பிளஸ் 15 இங்க மல்டிபிள்ல வந்துடும். மேல எக்ஸ் பிளஸ் 15 இந்த எக்ஸை இங்க மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ், ஏன்னா அங்க ஒரு மைனஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15xன்னு வரும். இந்த 90 ஆப்போசிட் சைடு போனுச்சுன்னா 1/ல வரும். 2 ஏற்கனவே இருக்கு, அது கூட இந்த 90 பெருக்கணும்னா 180. இப்ப இந்த மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணலாம். இருக்கிற ஆன்சரை நான் அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிறேன், கிராஸ் மல்டிபிள். 180 கூட 15 மல்டி பண்ணி சொல்லுங்கம்மா எவ்வளவு வருதுன்னு. இந்த 2 டைமையும் இது கூட மல்டி பண்ணா அதே ஆன்சர் தான் வரும், ஏன்னா அங்க 1 தான் இருக்கு. எவ்வளவு ஆன்சர் வருது? 180ஓட 15 அக்கா. 2700 2700 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x. நான் இதையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15 அங்க அப்படியே இருக்கு, இது ஆப்போசிட் சைட் போனா மைனஸ்ல போகுது. இது அப்படியே நம்ம காரணிப்படுத்த வேண்டியதான். பிளஸ் 15 மைனஸ் 2700 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், சாரி பிளஸ். நேத்தி கூட ஆன்சர் இதுக்கு ஏதோ பார்த்தோமே, நம்ம பார்த்தோம். எது ரெண்டுத்தையும் மல்டிபிள்? 60 45க்கா. 60 45மா? சின்ன நம்பர் வந்து இந்த பக்கம் இருக்கணும். அப்ப 45 இங்க, 60 இங்க. இது 2 பேருக்குன்னா 2700 கழிச்சோம்னா 15 கரெக்டா வரும். இப்ப இதை எழுதும் போது நம்ம எக்ஸ் மைனஸ் 45 எக்ஸ் பிளஸ் 60ன்னு எழுதுவோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போச்சுன்னா பிளஸ் 45 வரும். இது மைனஸ் 60 வரும். அப்ப மைனஸ் நான் இங்க எடுத்துக்க முடியாது. அப்போ எக்ஸோட வேல்யூ 45. ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் போகும் அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதான். ஈஸி தான், காரணிப்படுத்துறது தான். இது உங்களுக்கு தெரியும், நேத்தே அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ற சொல்லி கொடுத்தேன். தொலைவு பை காலம், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுறீங்க. 1/2 மணி நேரம் வித்தியாசம், அந்த 1/2 மணி நேரத்தை தான் 1/2ன்னு போட்டிருக்கோம். 30 மினிட்ஸ்னா 1/2 மணி நேரம் தானே, அதுதான் இப்படி போட்டிருக்கோம். புரியுதாமா இப்போ? புரியுது. ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த 4th கொஸ்டின் தான். கொஸ்டின் படிங்கம்மா. தமிழ் மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரரின் வயதை போல 2 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின் இரு வயதுகளின் பெருக்கல் பலன் 375 எனில் சகோதரர்களின் தற்போதைய வயதை காண்க. சிம்பிள்.
ஒரு கேர்ள் இருக்கா, அவளோட சிஸ்டர் இருக்கா. 2 பேரோட ஏஜும் நமக்கு தெரியாது. அப்போ கேர்ள் அந்த பொண்ணோட வயசை எக்ஸ்னும் சகோதரின் வயசை ஒய்னும் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட வயசு அவளோட சிஸ்டர் சகோதரியோட வயசு மாதிரி 2 மடங்குக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒய் அப்படின்றது 2x அதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு பின் 5 வருஷத்துக்கு அப்புறமா இரு வயதுகளின் பெருக்கல். 5 வருஷத்துக்கு அப்புறமானா 2 பேருக்குமே 5 வயசு கூடி இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையோட பெருக்கல் பலன். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்றாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா வயசு வந்து 375 வருது அப்படின்னா இப்போ அவங்களோட வயசு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் இதோட வேல்யூ கேக்குறாங்க. கொஸ்டின் அப்படி திருப்பி படிச்சு பாருங்க, புரியுதான்னு பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. கொஸ்டின் படிங்கம்மா. A girl is twice as old as her sister. 5 years hence, the product of their age in year will be 375. Find the percentage. ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சிஸ்டர்ஸோட ஏஜ் எப்படி இருக்கு? ஒரு சிஸ்டரோட அந்த கேர்ளோட ஏஜ்ன்றது அந்த சிஸ்டரோட ஏஜ் மாதிரி ட்வைஸ் அப்படின்னா 2x ஈக்குவல் டு, அதாவது இந்த கேர்ளோட வயசு எக்ஸ், அந்த சிஸ்டரோடது ஒய்னா அந்த சிஸ்டர் வயசு மாதிரி 2xக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்மள எடுத்துக்கிறோம். ஓகேவா? 2xன்றது அவளோட வயசுக்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னா இவளுக்கும் 5 வயசு ஆயிருக்கும், இவளுக்கும் ஒரு 5 வயசு கூடி இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆன்சர் தான்? 375 அப்படின்னா பெர்சன்டேஜ், தற்பொழுதைய வயது. எக்ஸ் ஒய்யும் வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? புரியுதா கொஸ்டின் எல்லாருக்கும்? புரியுதுக்கா? ஓகே. நீங்க இந்த மாதிரி சம் வந்தது அப்படின்னா அழகா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு பெர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் எழுதிக்கோங்க. இப்போ சும்மா இதுதான் வந்து பெர்சன்டேஜ், தற்பொழுதைய வயது. இது வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயதுன்னு வச்சுக்கோங்க. இது கேர்ள், அவளோட சிஸ்டர், அதாவது அந்த பெண்ணோட வயது. இது வந்து சகோதரின் வயது அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த வேற கலர் போடுறேன். இப்போ அந்த பொண்ணோட வயசு வந்து இப்போ வந்து எக்ஸ், இந்த சகோதரி சிஸ்டரோட வயசு ஒய் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட வயசு எக்ஸ் பிளஸ் 5 இருக்கும், இது ஒய் பிளஸ் 5 இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வயசு எப்படி இருக்கா, அந்த பொண்ணோட வயசு சகோதரியோட வயசு இந்த இவளோட வயசு மாதிரி 2 மடங்கு அப்படின்னா இவளோட வயசு கூட 2 பெருக்குனா 2xன்றது ஒய்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்த கண்டிஷன். செகண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா உள்ள வயசு இருக்குல்ல, அத மல்டிபிள் பண்றாங்க, ப்ராடக்ட் பண்றாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய்யும் 5 பிளஸ் ஒய்யும் மல்டிபிள் பண்ணா 375. கொஸ்டின்ல அதான் கொடுத்துருக்காங்க. அந்த வயசு வருது அப்படின்னா இப்போ அவளோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கேக்குறாங்க. உள்ள மல்டி பண்ணுவோமா? அப்போ எக்ஸ், சரி இத மல்டி பண்றதுக்கு முன்னாடி கூட ஒய்க்கு பதிலா நம்ம 2x சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஒய்க்கு பதிலா 2x நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், ஏன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். எக்ஸ் பிளஸ் 5 அப்படியே இருக்கட்டும், ஒய்க்கு பதிலா 2x நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், பிளஸ் 5 ஈக்குவல் டு 375. இப்போ ஒன்னொன்னா உள்ள கொடுத்து மல்டி பண்ணுவோம். எக்ஸ் கூட 2x மல்டி பண்ணா 2x ஸ்கொயர், எக்ஸ் கூட 5 மல்டி பண்ணா 5x, இந்த 5 கூட 2x மல்டி பண்ணா 10x, இந்த 5 கூட 5 மல்டி பண்ணோம்னா 25. இந்த 375 இந்த பக்கம் கொண்டு வந்தனா -375 வரும், ஈக்குவல் டு 0. இப்போ சால்வ் பண்ணுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் டேம் பாருங்க 5x இருக்கு, 10x இருக்கு, அப்ப கூட்டினா என்னமா வரும்? 15x. 15x.
இங்க -375 இருக்கு, +25 இருக்கு. சால்வ் பண்ணோம்னா கழிச்சோம்னா 350 அவ்வளவுதான். இதை எதுவும் பண்ண முடியாது. இது அப்படியே நீங்க ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்தி போட வேண்டியதான். போடலாமா? இங்க நடுவுல இருக்கிற +15 அப்படியே போட்டுக்கிறேன். இந்த -350 ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா -700 வருமா? மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இது ஒன்னொன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 20, 35 இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா 700 வரும். 700 கழிச்சு இங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 கரெக்டா வரும். என் முன்னாடி 2 இருக்கு, அந்த 2ஆல நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இதை சால்வ் பண்ணா 10. அப்ப எழுதும் போது x minus 10 x plus 35/2 equal to 0 எழுதுவோம். நமக்கு x தான் வேணும். இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பிளஸ்ல போகும். இந்த நம்பர் ஆப்போசிட் சைட்ல போச்சுன்னா -35/2 வரும். மைனஸ் இங்க வேண்டாம், ஏன்னா வயசு தானே கேக்குறாங்க. அப்ப அது பாசிபிள் கிடையாது. அப்ப எக்ஸோட வேல்யூ 10. அப்போ அந்த பொண்ணோட வயசு 10 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸ் வந்து 10னா ஒய் இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். y equal to 2 into x. அப்போ 2 into xக்கு பதிலா 10னா 20. அப்போ அந்த பொண்ணின் வயது வந்து எக்ஸ்னா சகோதரின் வயது 20 அப்படின்னு ஃபைனலா நீங்க எடுத்து எழுதணும். இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. இது டைரக்டா ஈஸியாவே கொடுத்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதை மல்டிபிள் பண்ணா இது வந்துரும்னு அவங்களே ஈஸியா கொடுத்துட்டாங்க. அதனால ரொம்ப சிம்பிள் தான். இந்த எடுத்துக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறது மட்டும் கரெக்டா எடுத்துக்கணும். y equal to 2x அப்படின்னு. இது ஓகேவா பாருங்க. இந்த சம் அப்படியே பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க. சச்சின் இருக்கீங்களா? சச்சின் சரி அக்கா இருக்கேன்க்கா. இருக்கீங்க. கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அக்கா கேம் விளையாடுறீங்களாப்பா? புரியலக்கா. கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? கேட்கலைங்கக்கா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். உங்க வால்யூம் கம்மியா இருக்க போது செக் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்கக்கா. கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லையேக்கா, ஏன்க்கா என்னாச்சுங்கக்கா? இல்ல பேச்சு சத்தமே காணுமே. இல்ல ரீல்ஸ் பார்க்க போயிட்டீங்களா? கேம் நீங்க சொல்லிட்டீங்களேக்கா. என்னப்பா? அதான் குட் ஈவினிங் சொன்னப்போ சொன்னீங்களாக்கா. அது அப்போ, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சம்முக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சேனக்கா, அப்படியே மெய் மறந்துட்டு. கண்டுபிடிக்கிறேன். செம்ம கவனிச்சிட்டு இருந்தீங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் வரல இத்தனை நாள்? அக்கா ஸ்கூல்ல லேட்டா தான்க்கா விட்டாங்க வீட்டுக்கு. சரி சரி. இப்பதான்க்கா அந்த இன்னைக்கு லீவுனால தான்க்கா நான் உட்காந்துட்டு இருந்தேன். சரி ஓகேப்பா. ஓகே பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேங்கக்கா. அக்கா டவுட்ஸ் இல்லைங்கக்கா. ஓகே ஓகே. சந்தோஷ் குமார்லாம் இருக்கீங்களா? புரியுதா? இருக்கேங்கா. ஓகேப்பா. இளம்பிரியன் சொல்லுங்கக்கா. ஓகே. டக்குன்னு ஆன்சர் பண்றீங்களான்னு செக் பண்ண. ஹரி ஓகேக்கா. ஓகேக்கா. சரி ஹரி, நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி திருப்பி அதை போட்டு பார்த்துட்டே இருப்பீங்களா? ஏன்க்கா? இல்ல கேள்விப்பட்டேன், அதுக்குதான் கேக்குறேன். அதுலயே நிறைய டைம்ஸ். ஹர்ஷிதா சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி ஓகே. யாராவது ஏதாவது கொஸ்டின் எதுவும் கேக்குறீங்களா? அக்கா ஹர்ஷித் வீட்ல பேசுனீங்களா? பேசிட்டேன்பா. என்னக்கா சொன்னாங்க? அதான் ஏதோ இந்த நம்ம நடத்துற கிளாஸ் அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதையே வந்து நாள் ஃபுல்லா போட்டு பார்த்துட்டு எப்பவுமே போன் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க.
நான் அந்த 1 ஹவர் மட்டும் குடுங்கம்மா, அப்புறமா குடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. ஆனா அவங்க தான் நம்ம கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இளம்பிரியனுக்குலாம் தெரியுமே, காலையில கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் அந்த தம்பி, அவங்க அம்மா எல்லாருமே உட்காந்து கவனிப்பாங்க. சில டைம் அவங்க அப்பா கூடவுமே கவனிப்பாங்க. ஃபேமிலியே கவனிச்சாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல. அதிலயே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க அந்த தம்பி, அவ்வளவுதான். பரவால்ல பாத்துக்கலாம். ம். சரி, ஓகே. அப்ப இளம்பிரியன் வரமாட்டாங்களாக்கா இனிமே? இளம்பிரியன் வருவாங்கப்பா. இளம்பிரியன்லாம் எப்பவும் வருவாங்க. அப்படிதானப்பா? ஆமாங்கா. மார்னிங் கிளாஸ் வச்சா கூடவுமே வருவாங்க. மார்னிங் கிளாஸ் வருவாங்க, ஈவினிங் கிளாஸ் வருவாங்க. அதே சமயம் நான் திருப்பி திருப்பி நடத்தினாலும் அந்த தம்பிலாம் லீவே போடாம வருவாங்க தெரியுமா? சச்சின் தான் அதிகமா லீவ் போடுறீங்க. ஆமாங்கா. ம். உங்களுக்கு இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, யாருமே உங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்துருவீங்க. ஆமாங்கா. ம். இன்னைக்கு சச்சின் அப்பா கிட்ட வந்து கேட்டதுனால நீங்க இன்னைக்கு வந்தீங்க, அப்படிதானே? அப்படியாக்கா கேட்டீங்களா? கேட்டேன். அப்பா சொல்லலையா? சொல்லலையேக்கா எதுவுமே. இல்ல, நான் கேட்டேன் நானு. நீங்கலாம் லீவ் போட்டீங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமாயிரும். நான் கேட்டுருவேன் நானு. சரி, ஓகே. ஓகேம்மா. சரி, நெக்ஸ்ட் சம் போயிருவோம். சம் போட்டா ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா? யாரும் ஏதாவது கொஸ்டின் பாட்டு எதுவும் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வந்து மனசு சரியில்லை. அதான் நான் ரொம்ப சோகமா நார்மலா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா உங்களை நல்லா எனர்ஜி படுத்திடுவேன். அக்கா மனசு என்னாச்சுங்கக்கா? கொஞ்சம் வந்து ஒர்க் ஜாஸ்தி, அதனால ரொம்ப டயர்டு. ஓ. சரி, எதுவும் கேக்குறீங்களா என்ன? அப்ப நான் அப்படியே சம் போயிட்டா? ஓகேக்கா. ஓகே, அக்கா, சொல்லுங்கப்பா. பெரிய போர்வை என்ன போர்வைங்கக்கா? என்னப்பா? உலகத்திலேயே பெரிய போர்வை என்ன போர்வைங்கக்கா? வானமா? தப்பு. நீங்க ஏதோ போர்வன்னு முடியிற மாதிரி ஏதோ ஒரு வேர்டு சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா இல்லைங்கக்கா. இல்லையா? சும்மா சொன்னேங்கக்கா. கரெக்டு தான்க்கா. வேணாம்க்கா. ஐயோ, நல்ல ஒரு சொல்லுங்க. என்னப்பா? டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் ஆன்சர் சொல்ல மனசு இல்ல. பரவாயில்ல. நல்ல ஒரு சமாளிச்சீங்க. யாரும் வேற ஏதாவது சொல்றீங்களா? அது ஒண்ணு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுங்கக்கா. அதான்க்கா சொன்னேன். சரி, மத்தவங்களுக்கு எதுவும் டக்குன்னு ஞாபகம் வருதா? லத்திக்கா அக்கா ஏதாவது கேக்குறீங்களாமா? வேணாக்கா, நீங்களே கேளுங்க. அப்ப வேற யாராவது கேட்பாங்க. அக்கா நீங்க கேக்குறேன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லக்கா. அன்னைக்குதான் நான் கேட்டேனே. அதெல்லாம் என்னக்கா கொஸ்டின்? நல்ல கொஸ்டின். நீங்க கேக்குறத நாங்க சொல்லவே கூடாது. அப்படி கேட்கணும். சரி, அப்ப ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஹரி, என்னப்பா சொன்னீங்க நீங்க? ரொம்ப மொக்கக்கா. ரொம்ப முக்கிய. நான் தானேப்பா? இல்ல என் கொஸ்டினா? இல்லக்கா அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் அன்னைக்கு என்ன கேட்டேன் நான்? அப்படி ரொம்ப மொக்கையா எங்களுக்கே ஞாபகம் இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். கேட்டேன்? எனக்கு வந்து ஞாபகம் இல்லப்பா. ஆனா மொக்கன் மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சரி, விடுங்க. என்ன சவுண்ட் அது? எல்லாரும் கலாய்க்கிறாங்கக்கா உங்களை. சரி, பரவாயில்ல. சரி, ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இந்த கொஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எங்க தாத்தா காலத்தில் கேட்ட ஒரு கேள்வி.
அதுக்கு விடை தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா இது சம்மு. அக்கா நாங்க உங்களுக்கு கொஸ்டின் தான்க்கா கேட்க சொன்னோம், சம்பளம் கேட்க சொல்லக்கா. இதுவும் ஒரு கொஸ்டின் தான்ப்பா. சரி விடுங்க, எனக்கு இதான் ஞாபகம் வந்து. சரி கேளுங்க ஹரி கேக்குவா? ஆனா திருப்பி கொஸ்டின் சொல்லக்கூடாது. ஒரு ஊர்ல கொஞ்சம் பறவைங்க இருந்துதான். கொஞ்சம் பறவைங்க வந்து பறந்து போயிட்டு இருக்கும்போது அங்க அங்க பக்கத்துல இன்னும் கொஞ்சம் பறவைங்க உட்காந்துக்கிட்டு அந்த பறவைங்களை பார்த்து கேட்டுச்சான், ஓஹோ 100 குருவிங்களா, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பறந்து போற குருவிங்களா வந்து சொன்னிச்சான், நாங்க இல்ல 100 குருவி, எங்க இனத்தாரும் எங்க இனத்தார்ல பாதியும் அதுல பாதியும் நீங்களும் சேர்ந்தாதான் 100 குருவி அப்படின்னு சொன்னிச்சான். அப்படின்னா அங்க பறந்து போன பறவைங்க மொத்தம் எத்தனை அப்படின்றதுதான் கொஸ்டின். புரியல? கொஞ்சம் பறவைங்க உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் பறவைங்களை பார்த்து 100 குருவிங்களா எங்க போறீங்கன்னு கேட்டது. அதாவது பறந்து போறது 100 குருவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த குருவி கேட்டது. அதுக்கு பறந்து போற குருவிங்க வந்து என்ன பதில் சொன்னுச்சுன்னா, நாங்க கிடையாது 100 குருவி, நாங்களும் எங்களை மாதிரி இருக்கிற இன்னும் கொஞ்சம் குருவிங்களும், அப்படி எங்களை மாதிரியே இருக்கிற இன்னொரு குருவி. இப்போ இது வந்து சும்மா எக்ஸாம்பிள், இது 2னா இதுவும் வந்து 2 இதே மாதிரி இருக்கிற இன்னும் கொஞ்சம் குருவி, சேம் அதே அளவு இருக்கிற குருவி, அதுல பாதி குருவி, அதுலயும் பாதி குருவி, பிளஸ் அங்க கேட்டதுல கொஸ்டின் அந்த பறவைங்க, இது எல்லாத்தையும் சேர்த்தா 100 குருவி வருமா? அப்படின்னா அங்க பறந்து போன குருவி மொத்தம் எத்தனை அப்படின்றதான் கொஸ்டின். 25 பேர்ட்ஸ் அக்கா. நீங்க அது போட்டு பாருங்க, போட்டு பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆனா 25 தப்பு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 100ன்னு ஆன்சர் வரும். இது ரெண்டும் சேமா இருக்கும், இதுல பாதி இது வரும், இதுலயும் பாதி இந்த நம்பர் வரும், அது கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினீங்கன்னா மொத்தமா 100ன்னு கிடைக்கும். அது என்ன நம்பர் அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க, பார்க்கலாம். நான் ரொம்ப ட்ரிக்கின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கொஸ்டினுக்கே ஹரிலாம் ஆன்சர் பண்ணாங்க, ஹரீஷ்லாம். அதனால கண்டிப்பா இதுவும் உங்களால முடியும். டைம் கிடைக்கும் போது போட்டு பாருங்க, இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப சும்மா போட்டு பாருங்க. இந்த கொஸ்டின் அப்படியே வச்சிருங்க. வேற ஏதாவது கேக்குறீங்கன்னா கேளுங்க, இல்ல சம்முக்கு போறதுன்னா நான் போறேன். வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? தாரகா, ஹர்ஷினி? சொல்ல ஒண்ணும் இல்லையாக்கா. ஒண்ணும் இல்ல. சரி நான் சரி, சொல்றேன். சொல்லுங்கம்மா. ஒருத்த வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டு எழுதுனானா ஏன்? மேக்ஸ் எக்ஸாம்ல ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் மார்க்குன்னு சொன்னாங்களாமா. வெரி குட், வெரி குட், கரெக்ட் போல. நான் ஒண்ணு கேக்குறேன். கரெக்டா அம்மா தாரகா? கரெக்ட் தான்க்கா. வெரி குட். கேளுங்க சச்சின். அக்கா, ஒரு ஊர்ல ஒரு 3 மிஸ் இருந்தாங்களா, இங்கிலீஷ் மிஸ், தமிழ் மிஸ், அப்புறம் வந்து யாரு மேக்ஸ் மிஸ். அதுல மூணு மிஸ்ஸுமே குழிக்குள்ள விழுந்துட்டாங்களாம்க்கா. குழிக்குள்ள விழுந்தப்போ அடிப்படல அவங்களுக்கு, ஆனா அவங்களால ஏற முடியல. அப்ப இங்கிலீஷ் மிஸ் வந்து ஹெல்ப் மீன்னு கத்துனாங்களாம். தமிழ் மிஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாங்களாம். இவங்க 108 கத்துனாங்களா? அப்ப மேக்ஸ் மிஸ் என்னன்னு கத்திருப்பாங்க? அதான் 108ன்னு கத்திருப்பாங்க. எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் எங்க போவேக்கா. கரெக்டுக்கா. கரெக்டா? கரெக்ட். நந்தினிக்கு ஆன்சர் தெரியுமோ? ஆமாங்கக்கா. அக்கா, நீங்க இதை ஏற்கனவே யார்கிட்ட இருந்தா கேட்டிருக்கீங்க தானே? ஆமா ஆமாப்பா, நான் கேட்டிருக்கேன். அதான் நினைச்சேன்க்கா.
சரி, இதே ஹாப்பினஸோட அப்படியே எல்லாரும் இருங்க. நான் அப்படியே சம் போயிடுறேன். அப்புறமா வேணா ஏதாவது கேட்கலாம். உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா சொல்லுங்க, நீங்களே கொஸ்டின் கேளுங்க. இல்லைன்னா இன்னும் செகண்ட் சாப்டர் 1 மார்க் நான் டெஸ்ட் வைக்கல. டெஸ்ட் எல்லாம் கிடையாது, பயப்பட வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் தான் நீங்க சொல்ல போறீங்க, அது கூட நம்ம பண்ணலாம். ஓகே, நான் அப்படியே 5th கொஸ்டின் போயிடுறேன். 5th கொஸ்டின் நீங்க ரீட் பண்ணி பாக்குறீங்களா? நான் அப்படியே அதோட கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அப்படியே கொஸ்டினை படிச்சு பாக்குறீங்களா? கான்செப்ட் சொல்லிடுறேன், இல்ல படிச்சு காமிக்கிறீங்களா இப்போ? சரி, உங்ககிட்ட கேட்டா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன். இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு. அதுல 20 சென்டிமீட்டர் 20 மீட்டர் விட்டம். அப்படின்னா விட்டம்னா உங்களுக்கு தெரியும், அந்த சென்டர் பாயிண்ட கிராஸ் பண்ணி போகும் ஒரு லைன்னு. 20 மீட்டர் அந்த விட்டம் இருக்கு. இப்போ இந்த வட்டத்துல ஏதோ ஒரு புள்ளி, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு கம்ப வந்து நட்டு வச்சிருக்காங்க. அதோட நிழல் வந்து இங்கேயும் இங்கேயும் விழுது அப்படின்னா இது வந்து கண்டிப்பா 90 டிகிரி. ஏன்னா நீங்க நேரா ஒரு பொருளை வந்து தரையில நிக்க வச்சீங்கன்னா அது தரையோட வந்து 90 டிகிரி கோணத்தை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி இங்க 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இது வந்து PQன்னு வச்சுக்கோங்க. இதோட வித்தியாசம், இந்த அளவு, இந்த நிழலுக்கும் இந்த நிழலுக்குமான வித்தியாசம், இது எக்ஸ் இது ஒய்ன்னு சும்மா வச்சுக்கோங்களேன். இதுக்குமான வித்தியாசம் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இதோட அளவும் இதோட அளவும் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா? 20 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் கம்பம் ஒன்று பொருத்தப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு விட்டத்தின் இருமுனையில் பொருத்தப்பட்டுள்ள PQ அப்படின்ற கதவுகளிலிருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட இந்த தொலைவு, அதோட வித்தியாசம் வந்து 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இரு கதவுகளின் கம்பத்தை எவ்வளவு தொலைவில் பொருத்த வேண்டும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஒரு கம்பம் இருக்கு, அது வந்து 2 இடத்துல ஒரு வட்டத்துல ஜாயின் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இது இணைக்கும் போது விட்டமா ஃபார்ம் ஆகுது PQ. அதோட வேல்யூ வந்து 20 மீட்டர் அப்படின்னா இந்த தூரமும் இந்த தூரமும் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க, இந்த 2 தூரத்தையும் கழிச்சா 4 மீட்டர் அப்படின்னு. இந்த விட்டத்தோட அளவு 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி 2 நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. டயக்ராம் வச்சே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஒரு சர்க்கிள், அதுல ஒரு போல் ஒண்ணு நிக்க வச்சிருக்காங்க. அந்த போல் வந்து ஷேடோ நிழலை ஏற்படுத்துதான். எப்படின்னா இங்க ஒரு நிழலையும் இங்கேயும் ஒரு நிழலை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நிழலையும் ஜாயின் பண்ணா இந்த சர்க்கிளோட டயாமீட்டரா இருக்கு, விட்டமா இருக்கு. அதோட லென்த் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது PQன்னு எடுத்துக்க சொல்றாங்க. இதோட டயாமீட்டர் வந்து 20 அப்படின்னா வேற ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஷேடோவும் டிஃபரன்ஸ் பண்றாங்க. வித்தியாசம் எவ்வளவுனா 4 அப்படின்னு. இது எக்ஸாம்பிள், இது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் புரியுதா? நீங்க அப்படியே ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. A pole has to be erected at the point on the boundaries of the circular ground of a diameter 20 meter in such a way that the difference of this distance from two diametrically opposite fixed gate. அதாவது இந்த PQன்றது அவங்க கேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கதவு வச்சிருக்காங்க இந்த பாயிண்ட்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த பவுண்டரி இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி அமைக்க முடியும் அப்படின்னா, இஃப் இட்ஸ் பாசிபிள், அதாவது இது வந்து சாத்தியமாகும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 2 gates should be the pole be erected. அந்த போல் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கிற இடத்துல இருந்து இந்த 2 டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் தான். பார்க்கலாமா? இப்ப நான் சும்மா ரவுண்ட் போட்டு காட்டுறேன். நல்லா இருக்கு கலரு, நல்லா இருக்கா? சரி, ஓகே ஓகே. இப்போ இதுல ஒரு லைன் வரையணுமா? இப்போ ஒரு லைன் டயாமீட்டர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து இது எக்ஸாக்டா சென்டர் கிடையாது, ஆனா ஏதோ ஓகேவா, இப்படி நடுவுல கரெக்டா இல்ல, ஆனா இந்த மாதிரி ஏதோ இருக்கு. இங்க வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது.
இப்படி 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க. இது வந்து P, இது Qன்னு எடுத்திருக்காங்க. இது வந்து 20 மீட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த போல் இங்க ஒரு கம்பு ஒண்ணு நட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சும்மா ஆர்னு கூட எடுத்துக்கலாம். இது X, இது Y. அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? X மைனஸ் ஒய்ய வந்து 20 சாரி எவ்வளவு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் வச்சுக்கிறேன். இது எனக்கு ஏத்த மாதிரி கூட நான் மாத்திக்க போறேன். எனக்கு இதுல வந்து இப்படி வேணாம். எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்ப நான் எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கிறேன். இந்த -4 ஆப்போசிட் சைட் போனா +4ன்னு வருமா? இப்படி வச்சுக்கிறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாலே ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்தாலே நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்? பித்தாகரஸ் தியரம்க்கா. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கர்ணம் ஹைப்போட்டெனியஸ் அதோட ஸ்கொயர் 20 ஸ்கொயர் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். பேலன்ஸ் டூ சைட்ஸோட ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். அப்போ ரெண்டு இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும், ஒய் ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதை சால்வ் பண்ணி நீங்க எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த 20 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 400 வரும். இந்த எக்ஸுக்கு பதிலா நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்படின்னா 4 பிளஸ் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். 400 இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கா? அப்ப அதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏவை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 ஸ்கொயர் 16, பி ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் 2ab அப்படின்னா 8y பிளஸ் இந்த ஒய் ஸ்கொயர். அவ்வளவுதான். இதையும் அப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஒய்யும் ஒய்யும் கூட்டினோம்னா 2y ஸ்கொயர். அடுத்து இங்க 8y இருக்கு. அப்ப பிளஸ் 8y. இங்க 16 தான் இருக்கு. இந்த 400ஐயும் நான் ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துடுறேன். இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ்ல வந்துடும். அப்போ -400 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 0 இருக்கு. 16 - 400 எவ்வளவுமா வரும்? 400ல 16 போயிடுச்சுன்னா 384க்கா. நல்லா. ஓகே. இப்ப எல்லாமே 2ஆல வகுப்படும். நான் எல்லாத்தையுமே 2ஆல வகுத்துறேன். என்னமா? 384க்கு மைனஸ். மைனஸ். இப்ப எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணிடுவோமா? டிவைட் பண்ணி பாருங்க. இப்ப 2 எல்லாத்துலயும் கேன்சல் ஆகும். அப்ப இது ஒய் ஸ்கொயரா மாறிடும். இதுல 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 4yன்னு வரும். மைனஸ் இதுல 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 பேலன்ஸ் 1 9 பேலன்ஸ் 1 7. ஓகே. இதை அப்படியே நீங்க காரணிப்படுத்த வேண்டியதான். ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். காரணிப்படுத்துவோமா? +4 -197 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இதுல ஒன்னொன்னா போட்டு செக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 12 16 கரெக்டா? ஐயோ 70 இங்க எவ்வளவுமா? 197 ஆகுது. 2 வரும்க்கா. 2. ஓகே. இங்க பேலன்ஸே கிடையாதுல. ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா கரெக்டா வருது. ஓகே. இப்ப இதை எடுத்து எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? y நான் டைரக்டா எழுதுறேன். இந்த -12 ஆப்போசிட் சைட் போனா +12. இந்த +16 ஆப்போசிட் சைட் போனா -16ன்னு வரும். மைனஸ்க்கு இங்க வேலை கிடையாது. ஏன்னா நமக்கு இங்க லென்த் அளவுகள் தான் கேக்குறாங்க. அளவு வந்து மைனஸ்ல வர வாய்ப்பு இல்லை. அப்போ ஒய்யோட வேல்யூ 12 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாப்போமா? x ஈக்குவல் டு 4 பிளஸ் ஒய். அப்படின்னா என்ன மீனிங்? 4 பிளஸ் ஒய்யோட வேல்யூ 12 அப்படின்னா 16. எக்ஸோட வேல்யூ 16. அவ்வளவுதான். எக்ஸ் 16, ஒய் 12. அவ்வளவுதான். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இதுல இந்த கான்செப்ட புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களே போடலாம். சரியா? இதுல உள்ள ஒரு சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நல்லா பாத்துக்குங்க. நீங்க பாக்குற சம்ம அன்னன்னைக்கு போட்டு பாத்தீங்கன்னா கூட நல்லதுதான்.
சரி நெக்ஸ்ட் சம் போட்டுமா? ஓகே. ஓகே. போலாம். ஓகே. நெக்ஸ்ட் சம்ம இது நீங்க கொஸ்டின் படிச்சாதான் உங்களுக்கு புரியும். யாராவது கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. டூ எக்ஸ் ஸ்கொயர் எண்ணிக்கையுடைய கருப்பு தேனீக்களின் கூட்டத்திலிருந்து கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீக்கள் ஒரு மரத்துக்கு செல்கின்றன. மீண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரி, இப்போ 2x² எண்ணிக்கை இருக்கிற மொத்த கருப்பு தேனீக்கள் இருக்கு. ஓகேவா? மொத்தமா 2x² இருக்கு. அதுல இருந்து பாதியோட வர்க்கமூலம் இது அப்படியே பாதி, இதுல பாதின்னு வச்சுக்கோங்க. 2x² பாதி அத வர்க்கமூலம் எடுக்கிறாங்க. இவ்ளோ அமௌண்ட் இருக்கிற தேனீகள் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா பறந்து மரத்துக்கு போயிடுது. ஓகேவா? மொத்தமா 2x² தேனி இருக்கு. அதுல √2x²/2 இந்த அமௌண்ட் இருக்கிற தேனி என்ன பண்ணிடுது, மரத்துக்கு போயிடுது. ஓகே, அப்புறம் மீண்டும் கூட்டத்திலிருந்து 9/8 பங்கு கொண்ட தேனீக்கள் அதே மரத்துக்கு செல்கின்றன. இது பாதி ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 9/8 பங்கு இருக்கிற மொத்தத்துல 9/8 பங்கு இருக்கிற தேனி பறந்து போயிடுது. அது தனியா பறந்து போயிடுது அதே மரத்துக்கு. நெக்ஸ்ட் மீதமுள்ள 2 தேனீக்கள் மனம் கமழும் மலரில் சிக்கிக் கொண்டன எனில் மொத்த தேனீக்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுல வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளவா? 2 தேனி. இது மொத்தம் அதுல பறந்து இது தனியா போயிடுச்சு, இதுவும் பறந்து மரத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் சால்வ் பண்ணி மீதி எவ்வளவு இருக்குன்னா 2 தேனீகள் வந்து அந்த பூவே ஒழுங்கிருச்சு, பூக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. அப்படின்னா மொத்தம் இந்த கூட்டத்துல இருந்த கருப்பு தேனீக்கள் எத்தனை? அதாவது 2x² வேல்யூவை நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்ப எக்ஸ கண்டுபிடிச்சு 2x² பண்ணணும். ரொம்ப சிம்பிள். அப்படியே நீங்க படிச்சு பார்த்துட்டு இருங்க. நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா படிங்கம்மா கொஸ்டின். From a group of 2x² black bees. ஓகே, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலா 2x² black bees இருக்கு, கருப்பு தேனீக்கள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் Square root of half of the bee groups went to the tree. half of the group went to the tree. இப்போ ஸ்கொயர் ரூட் இந்த நம்பரோட half அப்படின்னா by 2ன்னு அர்த்தம். half இதுல பாதி, அதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். இது தனியா பறந்து மரத்துக்கு போயிடுது, ட்ரீக்கு போயிடுது. நெக்ஸ்ட் Again, 1/8 of the bees went to same tree. அதுக்கப்புறமா டோட்டல், இந்த டோட்டல் 2x²ல 8/9 அப்படின்னா என்ன மீனிங்னா 8/9 அப்படின்னு அர்த்தம். 9 பார்ட்ல 8 அப்படின்னு மீனிங். இது தனியா பறந்து இதுவும் தனி மரத்துக்கு போயிடுது, அதே மரத்துக்கு போயிடுது. The remaining 2 got catch up in the fragrant lotus. அந்த பூவே என்ன பண்ணிடுது, பூலே போய் நல்லா சிக்கிக்கிட்டு அந்த ஃப்ராக்ரண்ட் அந்த லோட்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த தாமரை பூக்குள்ளேயே நல்லா சிக்கிக்கிச்சு. எத்தனைன்னா 2, மீதி வந்து 2. How many bees were there in the total? மொத்தமா அதுல எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா 2x² வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் தான். மொத்தமா 2x² இருக்கு. அதுல வந்து half, இதுல பாதிய ஸ்கொயர் ரூட் எடுக்கிறாங்க, அது தனியா மரத்துக்கு ஓடிடுது. திருப்பி 8/9 அப்படின்னா 9/8 பங்கு, மொத்தத்துல 9/8 பங்கு, இது தனியா பறந்து மரத்துக்கு போயிருது. இதுல மொத்தத்துல இதையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி வந்து 2 பீஸ் இருக்கு. அப்படின்னா மொத்தமா இதுல கருப்பு அந்த பீ மொத்தமா எத்தனை இருக்குது, கருப்பு தேனீக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா நம்ம 2x² கண்டுபிடிக்கணும்.
இத வந்து சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸ கண்டுபிடிப்போம். இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுமா? பேலன்ஸ் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸ் ஸ்கொயர்ல ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். 2x ஸ்கொயர் மைனஸ் அப்போ இதுல பேலன்ஸ் வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுல எதுவும் கேன்சல் ஆகல. 8யும் 2யும் நான் பெருக்கிக்கிறேன். 16 எக்ஸ் ஸ்கொயர் பை 9. இந்த 2யும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப -2 = 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் பை 9 மைனஸ் எக்ஸ் -2 = 0. நான் இப்ப இங்க வந்து 9 இருக்குல்ல, நான் வந்து எல்லாத்துக்கும் 9 வந்து மல்டிபிள் பண்ண போறேன். காமனா நான் 9 வச்சுக்க போறேன் எல்சிஎம் பேசிஸ்ல. ஓகேவா? அப்போ இங்க 9 கீழே இல்ல, அப்ப மேல 9ஆல பெருக்கணும் அப்படின்னா 2 கூட 9 பெருக்கணும்னா 18x ஸ்கொயர். இங்க கீழே 9 இருக்கு, அப்ப மேல எதுவும் நம்ம பெருக்க வேணாம். அப்ப 16x ஸ்கொயர். கீழே 9 இல்ல, அப்ப மேல 9 பெருக்கணும்னா 9x. கீழே 9 இல்ல, அப்ப மேல 9 பெருக்கணும்னா -18 = 0. நார்மலா நம்ம எல்சிஎம் எடுப்போம்ல, அந்த மெத்தட் தான். இப்போ இந்த 9 நான் இங்க மல்டிபிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 0 கூட 9 பெருக்குனா அதுவும் 0 ஆயிடும். இந்த 18x ஸ்கொயர்ல 16x ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் -9x -18. அவ்வளவுதான். இதான் பேலன்ஸ் இருக்கு. இது அப்படியே நம்ம இருபடி சமன்பாடு வந்ததுனால ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்த வேண்டியதான். அப்போ -9 தூக்கி நடுவுல போட்டுட்டேன். இந்த -18 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா -36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ ஒன்னொன்னா போட்டு நீங்க செக் பண்ணணும். நான் 3 டேபிள் போட போறேன். 1 2. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா -36 வருது. கழிச்சோம்னா -9 கரெக்டா வந்துருது. இங்க முன்னாடி இருக்கிற 2 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இது கேன்சல் பண்ணா 6 வரும். இது கேன்சல் பண்ண முடியாது. இப்போ எக்ஸ் தான் வேணும். இந்த பிளஸ்ல உள்ள டேம் ஆப்போசிட் சைட் பண்ணா மைனஸ்ல வரும். இப்ப தேனீக்கள் வந்து மைனஸ்ல வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்பா இதை நான் விட்டுறேன். இது -6ன்னு இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ்ல வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ +6. ஆன்சர் வந்துருச்சு. ஆனா நம்ம கிட்ட எக்ஸ கேட்கல. அவங்க மொத்தமா எத்தனை தேனீக்கள் இருந்ததுன்னு கேட்டாங்க. அப்போ ஃபைனலா நீங்க மொத்த கருப்பு தேனீகளின் எண்ணிக்கைன்னு எடுத்து எழுதி சப்ஸ்டியூட் பண்ணணும். எவ்வளோ? 2x ஸ்கொயர். இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 எக்ஸுக்கு பதிலா 6 அப்படின்னா 2 எக்ஸோட வேல்யூ 6 2 டைம் பெருக்கினீங்கன்னா 36. 36 2 கூட பெருக்கினீங்கன்னா 72. அப்போ மொத்தமா அதுல இருந்த கருப்பு தேனீக்கள் 72. இதான் ஆன்சர். இந்த சம் பாருங்க. எது டவுட் இருந்தா கேளுங்க. சிம்பிள் தான் இதுல உள்ள ஒரு சம்முமே. சரியா? அழகா ஈஸியா போடலாம் நீங்க. பாருங்க, எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. ஓகேக்கா. ஓகே, மத்தவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேக்கா. ஓகேதான்க்கா. நிரஞ்சனா உங்களுக்கு ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகேம்மா. சந்தோஷ்குமார்? டவுட் இல்லக்கா. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? லோகேந்திரன் மட்டும்தான் இருக்கான். லோகேந்திரன் மட்டும்தான் நிக்கிருக்காங்களா? வேற ஐடியில இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, தமிழ் செல்வன். சரத்குமார். அவங்க வேற ஐடியில இருந்து வந்தாங்க, ஆனா காணும். சரி, ஓகே ஓகே. நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நான் எதுவும் ஹோம்ஒர்க் கொடுக்கல. எல்லாரும் நல்லா ஜாலியா இருங்க. நான் கொடுத்தாலும் எல்லாரும் ஜாலியா தான் இருப்பீங்க, ஏன்னா போட மாட்டீங்க. சரி, நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய், குட் நைட்மா. தேங்க்யூக்கா. Thank you, bye, bye.